ஹலோ மக்களே, வெல்கம் டு பெஸ்டிஸ் ப்ளாக்ஸ். நாங்கள் தான் உங்கள் ரஜிகவி. நாங்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சமையலாக பருப்பு கறி தான் செய்ய போகிறோம். நாங்கள் இன்றைக்கு பருப்பு கறி செய்வதற்கு 150 கிராம் பருப்பை ஊற வச்சு எடுத்திருக்கோம். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கோம். 2 சின்ன வெங்காயம் வெட்டி எடுத்திருக்கோம். தேங்காய் பாலும் எடுத்திருக்கோம். கறிவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்திருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி மண் சட்டியில் தான் பருப்பு கறி செய்ய போகிறோம். அதுக்கு பருப்பை சேர்க்குறோம். நாங்கள் எடுத்து வச்ச உள்ளியையும் சேர்க்குறோம். அதோட மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறோம். பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ விறகடுப்பில் சட்டியை வைப்போம். பருப்பு நல்லா வேகினதுக்கு பிறகு பார்ப்போம். ரஜி முதல்ல சமைச்சு பழகின சமையல் பருப்பு கறி தான். இன்றைக்கி அவளுக்கு தெரியாத சமையலே இல்லை. நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் குக்கிங்களை பற்றி தான் கழிச்சு கொண்டு இருந்தோம். நீங்களும் ஃபஸ்ட் டைம் குக் பண்ணதை பற்றி எங்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் பார்க்கோம். பருப்பு நல்லா வேகித்து நாங்கள் இப்போ எடுத்து வச்ச முதற் பாலையும் சேர்க்குறோம். தேவையான அளவு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் கறிக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கொள்ளலாம். டேஸ்ட்டுக்கு நாங்கள் வெஜிடபிள் சூப் கட்டி ஒன்று சேர்த்துக்கொள்கிறோம். ஓகே, எங்களோட கறி நல்லா கொதிச்சிட்டு இப்போ நாங்கள் இறக்கி எடுக்க போகிறோம். நாங்கள் இப்போ பருப்பு கறிக்கு தாளித்து எடுக்க போகிறோம். அதுக்கு சட்டியை வச்சு எண்ணெயும் சேர்த்துக்கொள்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நாங்கள் இப்போ சீரகத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம்.
நாங்கள் வெட்டி வச்சிருந்த மிளகாயும் சேர்த்து கொள்ளுவோம். அதோட வந்து வெங்காயம், கறிவேப்பிலை, ரம்பை இலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்குவோம். எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஓகே, எல்லாமே நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ நம்ம கறியோடு சேர்த்து கொள்ளுவோம். ஓகே, எங்களோட கறி வந்து ரெடியாகி விட்டது. வாங்க இறக்கி எடுப்போம். கறி இறக்கி வச்சதுக்கு பிறகு மண் சட்டியில் சூடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்பயும் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. ஓகே மக்களே, வெள்ளிக்கிழமை சமையல் வந்து ரெடியாகி விட்டது. இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.